தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கடா சித்தம் ஞானதம் சாப்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாமதான கலிகதேவம் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு இந்த மயில் பீலிய குழந்தை கிட்ட கொடு, இந்த மயில் பீலிய குழந்தை கிட்ட கொடு. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, தடவை பாருங்கள். எனக்கு ஒன்றே மட்டும் ஒரு மெசேஜ் இது சொல்லலான்னு பார்க்குறேன். அதான் நம்ம நிறைய இந்த மாதிரி பெரியவாவுடைய அனுபவங்கள் சொல்கிறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா, பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் கேட்குறோம். ஆனால் யார் கண்லேயும் படாத, யாரும் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்காத நிறைய விஷயங்கள் என் மூலமாக வருது. பெரிய அப்படியே தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்படியே இது எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, எக்கச்சக்கமாக அப்படி பயங்கர பந்தாவோடு பண்ணுறதுக்கு. ஆனால் இது தெரியாது எனக்கு சிம்பிளாக நான் எப்பயும் எப்படி இருப்பேனோ அப்படியே தான் இதையும் பண்ணுறேன். வீட்டில் எப்படி பேசணும்னா அதே மாதிரி தான் இப்போ பேசின்னு இருக்கேன். பெரிய இதெல்லாம் பந்தாலாம் கிடையாது. பெரியவாளுக்கு அது போகிறோம். என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம சொல்லணும், சத்தியமாக இருக்கிறத பேசணும். எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. இட்டு கட்டி நம்மலாம் பெருசாக ஆக்கக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது, எனக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது. அப்படி பண்ணக்கூடாது. பெரியவாளை பற்றி போடுறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பெரிய யோகியதெல்லாம் கிடையாது. இருக்கிறதெல்லாம் நான் அப்படி இப்படி பெரியவா அப்படி இப்படி பண்ணால் அதெல்லாம் வேண்டாம். பெரியவாளை எங்கே பார்த்ததே நம்ம ஒரு வாட்டி எப்பயோ அப்படிங்கிற எனக்கே அது மறந்து போயாச்சு. ஸோ அதனால் இது எனக்கு எழுதப்பட்டது. இப்படி தான் பாப்பா, இவ்வளோ பேர் தான் பாப்பா, இப்படி தான் இருப்பா, அவளுக்காக தான் நான் சொல்கிறேன். வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. இஷ்டம் இருக்குவா பார்த்துக்கிட்டோம், பார்க்காமையே இருப்பா அப்படின்னா பார்க்காம இருந்துக்கிட்டோம். இது டாக்டர் மைத்திலி பாஸ்கரன்றவர் சங்கர நேத்ராலயாவில் ஒர்க் பண்ணியிருந்தவர். டாக்டர் பத்ரிநாத் கூட அவரும் பெரிய பக்தர், மகாபெரிய. அதுக்கப்புறம் அப்போலோவில் அவர் ஒரு கன்சல்டிங் ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருந்தவர். டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் மொதல் குழந்தைக்கு 6 வயசு, ரெண்டாவது குழந்தைக்கு 2 வயசாம். 2 பேருக்கு 4 வயசு வித்தியாசம் இருக்குது. அர்ச்சனா ஒரு நாள் அதாவது ரெண்டாவது பொண்ணு பேர் அர்ச்சனா, அதுதான் எனக்கு தெரியும். மைத்திலி பாஸ்கர் 2 குழந்தைகளும் கூட்டிட்டு காஞ்சி மடத்துக்கு போயிருக்கா ஒரு நாளைக்கு, குழந்தைகள் இருந்தபோது. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு 6 வயசு, இதுக்கு 2 வயசு இருக்கும்போது, அர்ச்சனான்றது 2 வயசு இருக்குது. முதல் பொண்ணுக்கு 6 வயசு. முதல் பொண்ணு பேரை சொல்லலவா போயிருக்கா. அப்போ ஏகப்பட்ட ரஷ் அது பெரியவாக்கு முன்னாடி இருந்திருக்கு. இவன் எங்கேயோ பின்னாடி க்யூவில் நிற்கிறாளாம். இவன் எப்போவுமே அந்த ப்ரியாரிட்டி வச்சுட்டு டாக்டர் பாஸ்கரன் தான் பெரியவாளுக்கு நிறைய இது பண்ணுறாரு, கைங்கரியம் பண்ணுறவன்னு இவன் அதெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துன்னு கிட்டக்கெல்லாம் போக மாட்டா, பின்னாடி எங்கேயோ நிற்கிறா. அப்போது இந்த பொண்ணை இப்படி கையில் பிடிச்சி வச்சுட்டுருக்கா. அப்பா அம்மா அவர் வந்திருக்கார், டாக்டர் வந்திருக்கார். டாக்டர் பாஸ்கரன் பெரிய பொண்ணோட கையை பிடிச்சின்னு இருக்கார். ஏன்னா அங்கே நகருங்களே ஒரு டிசிப்ளின் ஓணுன்னு. சின்ன பொண்ணை மைத்திலி பிடிச்சின்னு இருக்கா. இந்த பொண்ணு திடீர்னு அவன் அம்மா கையை அப்படி தள்ளிவிட்டு கையை விட்டுட்டு வேகமாக ஓடுறதான், வேகமாக நடக்கிறது. எங்கே போகிறதுன்னு பார்த்தா ஒரு ரெய்ஸ்டு ஒரு மேடை மாதிரி இருக்குது. பெரியவா அந்த சந்திரமௌலீஸ்வர் பூஜை முடிச்சுட்டு அது மேலே உட்காந்துட்டு இருப்பாரா இருக்கும், தீர்த்த பிரசாதம் கொடுக்குறாரா இருக்கும். அதை அவர் சொல்லலை, அங்கே பிரசாதம் கொடுத்துட்டுருக்கார். இந்த பொண்ணு வேகமாக போய் அங்கே படிக்கட்டு மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி போகணும். அந்த பொண்ணு மேலே ஏறி எடுத்து பாலுமாமா அங்கே இருக்கார். உடனே எல்லாரும் கத்துறாளாம், ஓன்னு கத்துறாளாம், ஐயோ குழந்தை போகிறது, பிடிச்சுங்க. யாரே வா யார், ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியாது பாஸ்கரோட பொண்ணு. தெரிஞ்சால் கூட அவள்லாம் அப்படி தான் சில பேர் கத்திருக்கா. இந்த பொண்ணு என்னது ஓடுறது, குழந்தை யார் பார்க்க மாட்டாளா, தோப்பனரில் வேலை இருப்பாளே அம்மாலாம் அப்படின்னு கத்துறாளாம். பாலுமாமா அங்கே பிடிச்சுட்டார். அந்த பொண்ணை பிடிச்சுட்டு மேலே ஸ்டேஜில் பெரியவா கிட்ட போகாத மாதிரி பிடிச்சுட்டார். அந்த பொண்ணு போய் நிற்கிறது, ஆனால் எதுவுமே சொல்லலை. பெரியவா என்ன பண்ணான்னா, பெரியவாக்கு அந்த பக்கத்தில் தரையில்
ஏதோ ஒரு மயில் பீலி ஒன்று இருக்குது, மயில் பீலி கிருஷ்ணர் வச்சுட்டுருப்பாரு. நம்ம மகாபிரிவா கிருஷ்ணர் தானே அங்கே வச்சுட்டுருக்கார். அவருக்கு தானே எல்லாம் தெரியும், சாதாரண ஆளுக்கு அதெல்லாம் தெரியுமா? அந்த மயில் பீலி தரையில் இருக்கிறது சாதாரணமாக அந்த லெவலில் கண்ணில் படாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு பட்டிருக்கு. ஏன் பட்டிருக்கு அவள் இன்டர்வியூவில் சொல்லலை, இதெல்லாம் எனக்கு தெரியும். பெரியவாவுடைய பரமேஸ்வரன் அந்த பொண்ணுக்கு ஒரு புத்தியை கொடுத்து அதை பார்க்க வச்சுருக்காரு. இல்லைன்னா அந்த பொண்ணு கண்ணில் எங்கே படம், எங்கேயோ நிற்கிறவா. மகாபெரிவா அங்கே உட்காந்துருக்கா, அவருக்கு பக்கத்தில் ஒரு தரையில் அங்கே பக்கத்துலேயே ஒரு மயில் பீலி இருக்குதுன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு புத்தி வேணும், பார்வை ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருந்தாலும் அந்த மயில் பீலி இருக்குதுன்னு தெரியுமானா தெரியும். ஒன்றே ஒரு மயில் பீலி இருக்கான். அது எப்படி தெரிஞ்சதுன்னா பெரியவா கொடுத்த புத்தியில் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அது ஒன்றும் கேட்கலை அந்த பொண்ணு. அது 2 வயசு பொண்ணு அர்ச்சனா. பெரியவா வந்து சொன்னாலாம், இதை எடுத்து அவகிட்ட கொடு அப்படின்னு குழந்தைகிட்ட. அவள் கொடுத்தாலும் அதை எடுத்துன்னு வேகமாக ஓடி போய் நின்றுருத்தா அம்மா கிட்ட. அதுக்குள்ளே அம்மாலாம் வந்துட்டா கிட்டக்க. இருந்தாலும் கையை பிடிச்சின்னு கூட்டின்னு போயிட்டா. திருப்பி ஏண்டி இப்படி வந்தால் என்னன்னா கையில் அதை மயில் பிள்ளி வச்சுட்டு. இது எப்போ ரியலைஸ் ஆகிருக்கும் இந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது அப்படின்னா, பின்னாடி என்றைக்காக ஒரு நாள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு ஏன் ஓடித்து. சரி ஓடட்டும், இந்த பொண்ணுக்கு எப்படி அந்த கண்ணு தெரிஞ்சு, இதெல்லாம் நான் சொல்கிறது. அங்கே வந்து மயில் பீலி அங்கே பெரியவா பக்கத்தில் அது இருக்குது, இதுக்கு எப்படி கண்ணில் தெரிஞ்சுது. சரி தெரியட்டும். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இந்த பொண்ணு வரும்போது எதுக்கு வந்து நின்றுதுன்னு யாருக்கும் தெரியாது. பாலுமாமாவுக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் அங்கே தெரியாது. அவ்வளோ பேரில் யாருக்கும் தெரியாத பரமேஸ்வரனுக்கு மட்டும் இந்த பீலி எடுத்து அவகிட்ட கொடுன்றேன்னா, அதுதான் இதை நான் ஒரு எபிசோடாக ஏன் போடுறேன்னா, கதை விடுறதுக்கான எபிசோடு இது கிடையாது. இதில் சத்தியம் இருக்கும். அது எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சதுன்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் அந்த புத்தியை கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியும், அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். பெரியவா காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இப்படிலாம் தெரிஞ்சால் நம்ம நம்பிக்கை வரும். இல்லைன்னா நம்ம முட்டாளாக தானே இருப்போம். நான் என்ன தான் சொல்லிக்கிறேன், பெரியவா மேலே பக்தியே வராதே. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பெரியவா யாருன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்ன்றதுக்காக பெரியவா அதெல்லாம் பண்ணியிருக்கார். நியாயமான ஆசை அந்த குழந்தைக்கு பாவம். அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறது அந்த பரமேஸ்வரனோட கடமை. இந்த நியாயமான ஆசையை கொடுக்குறது குழந்தைக்கு யார்? குழந்தைக்கும் ஒரு ஆசை கொடுப்பா, வேற ஒருத்தருக்கு ஒரு ஆசை, நம்மளை மாதிரி வயசானவளுக்கு ஒரு ஆசை. இந்த ஆசை நியாயமாக இருந்தால் பூர்த்தி பண்ணுறது கடமை பெரியவாக்கிட்ட தான் இருக்குது. பரமேஸ்வரன் அவர் நினச்சா தான் நடக்கும். அந்த ஆசையை பூர்த்தி பண்ணியிருக்காரு. இது அவா சொல்லலை, நான் சொல்கிறேன். பகவான்கிட்ட நம்ம வந்து ஆசையை தெரிவிக்க கூட வேணாம், மனசில் நினச்சிண்டா போகணும். அந்த பொண்ணு நினச்சின்னு இருக்கு, இந்த மயில் பில்லி நம்ம கையில் கிடச்சா பரவாயில்லன்னு. அந்த பரமேஸ்வரன் இறங்கி வந்திருக்கார், கொடுத்துருக்கார். ஜெய் ஜெய் சங்கர ஹரிசங்கர் மகாபிரியா பாதமேஸ்வரம் மகாபிரியா பாதமேஸ்வரன்.